மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களில் தள்ளிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசுகிறத அடக்கி வாசிங்க. தேவையில்லாத பேச்சுக்களை குறைங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு அல்லது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சியை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் உங்களோட முயற்சிக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இருக்குது. இந்த வாரத்தில் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலான ஏர்னிங் இன்கம் சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குரு உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாமே இந்த வாரம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, வேலை உண்டு. வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், இந்த வாரம் செவ்வாய் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. வேலையிலையும் சரி பிஸ்னஸில் சரியுமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அல்லது ஃப்ரெண்ட்ஸை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலும் லோன் வாங்குறத தள்ளி போடுங்க. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக முருகனையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். இறையருளால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.